விடாமுயற்சி வந்த உடனே அடுத்த படத்தை நம்ம அஜித் சார் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து டீசரு ட்ரைலரு எல்லாம் பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு செகண்ட் சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல்லாகவே ரத்த கொதிப்பாகவே இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே ரத்த கொதிச்சுது. இங்கே வந்து பார்த்தா ஆடியன்ஸோட ஃபேன்ஸோட அதுக்கு மேலே ரத்த ஆறா ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மகாசக்திக்கு தான் வந்து குட் பேக் அக்லியோட வைப்ஸை பார்க்க வந்திருக்கோம். அரியலூர் வைப்ஸு நாம் இங்கே வைப்ஸை கொடுக்குறதோட உள்ள ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் கொடுப்பாங்க, அதை போய் பார்க்குறோம். அரசியல் ரீதியான கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா அரியலூர் வைப்ஸு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் யார் ஃபேன் பிரதர்? அஜித் ஃபேன் தான். ஓகே, இப்போ தளபதி மாதிரி அஜித்தும் அரசியலுக்கு வந்தால் எப்படி உங்களோட ஆதரவுலாம் இருக்கும்? அது ஒரு பயங்கரமாக கொடுப்போம். ஆதரவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நல்லதா? ஆனால் அரசியல் வேணாம் வரமாட்டார். ஒரு கேள்வி தான். எங்களுக்கு இப்படியே இருந்தால் இப்படியே இருந்தால் போதும். ஓகே, சினிமா துறையில் வந்து தளபதியும் தலையும் வந்து ஒரு போட்டியாளர்கள், சரிங்களா? அப்போ வந்து ரசிகர்கள்லாம் முன்ன பின்ன பேசிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, சந்தோஷமாக கூட அடிச்சுப்பாங்க, அப்படி இருக்கும். ஸோ இப்போ தளபதிக்கு வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ரசிகர்கள், அதாவது அஜித் ரசிகர்கள்? இப்போ படத்தில் இல்லை, அதுலேருந்து வெளில வந்துட்டார். வாய்ப்பு கொஞ்சம் மாறி ஐயா இதுக்கு நான் சொல்றேன் பதில். மதுரையில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது பார்த்தீங்களா? நீ நான் வேற இல்லடா, 2 பேர் ஒத்த உசுருடான்னு சொல்லிட்டு தளபதி ரசிகர் தலப்படத்துக்கு விளம்பர பதாகை வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் விட்டு நம்ம படத்துக்கு வந்துடும். படத்துக்கு சரி வந்து அரியலூர்ல ஹவுஸ்ஃபுல்லு. எங்களுக்கே உள்ள அனுமதி கிடைக்குமான்னு தெரியல, இடம் இருக்கான்னு தெரியல. போய் நம்ம தரையில் உட்காந்தாவது குட் பேக் அக்லியா பார்க்குறோம். ஓகே ப்ரோ, இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க? வெடி வைக்க போகிறோம். என்னது? தலைப்படம் வருதா தாறு மாறா வெடி வைக்க போகிறோம். வெடி சைஸ் தூக்கி காட்டுங்க ஐயா. இதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டீங்களா ஐயா? தலை பரிசு கொடுத்தாலே போதும். ஓகே, பயங்கரமா கொண்டாட வெடி வைக்க போறீங்க. ஓடு அந்த வேட்டை பார்ப்போம். ஒரு முக்கியமான அப்டேட் ஆயிருக்கு. தியேட்டரில் பார்த்தியா? பார்க்கலையே. பார்த்தேன். அங்கே பாரு, மகாசக்தி டாக்கீஸ் ஏசி 2K 3D டாப்லி 7.1. என்ன மாத்திருக்காங்க? என்னமோ போர்டே மாத்திருக்காங்க. புது பொலிவுடன் மகாசக்தி தியேட்டர் டாக்கீஸ் வந்து பாருங்க, போர்டே பயங்கரமா பண்ணிருக்காங்க. நானும் நீங்க புது டிஷர்ட், புது கண்ணாடி, 7.1 மியூசிக்கோட புது பொலிவுடன் விடாமுயற்சியோட போயிட்டு குட் பேக் அக்லி. அஜித் படத்துக்கு ஒரு புதிய மாற்றங்கள்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ உள்ள எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு உள்ள பார்த்துட்டு சொல்றோம். ரெடியா மாமுவா? இருங்க பாய், அது மாரி இருக்கும்ண்ணா. புலி வெயிட்டா சம்பவம் இருக்கானா? வெயிட்டா சம்பவம் இருக்கு. உள்ள போய் இந்த சம்பவத்தை பார்க்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். கடவுளே அஜித். நான் வந்து விஜய் ரசிகர். ஆனால் இப்போ அஜித் படம் மொதல் ஷோ பார்க்குறதே வந்திருக்கேன். ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெறித்தனமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஷோ என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறேன் நான். சரிங்களா? ஓகே, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அரியலூரோட ஒரு ஃபேமஸ் பாய், ஃபேமஸ் தளபதி ரசிகர் அவர். ஆல்ரெடி ஒரு வீடியோ இவங்களுக்காக போட்டிங்க, ரொம்ப இன்ட்ரோ கொடுக்காதீங்க. இல்லை, ஃபேமஸ் நம்ம அரியலூரோட கூகுள் மேப். நீங்கள் ஒரு தளபதி ரசிகர், என்ன எதிர்பார்த்து தளபதி படத்துக்கு வந்திருக்கீங்க? தலைங்க அது ஒன்றே போதுங்க. தலை அது ஒன்றே போதுங்களா? ஏங்க தளபதி ரசிகன். ஓகே, தலை தொண்டை ஐயா. ரசிகன் தளபதி தொண்டன் நாங்கள் சொல்லுவோம் ஐயா. அது தளபதி தலை ரசிகன் தளபதி தொண்டன்னு நீங்க அதே சொல்றீங்க. நீங்க மாத்தி சொல்லுங்க. நடுவில் நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டா தான். நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆங்கரே கன்ஃபியூஸ் பண்ற ஆளு தான் எங்க மாப்பிள்ள தங்கப்பாண்டி அவர்கள். இப்போ சொல்லுங்க, தொண்டனா ரசிகனா? யாருக்கு தொண்டன், யாருக்கு ரசிகன்? நான் வந்து தளபதிக்கு தொண்டன், தலைக்கு ரசிகன். இப்போ கரெக்டாக இருந்துச்சா? ஓகே, சூப்பர். ஒரு ஆக்ரோஷமா தளபதியா தலையா? சார் நீங்க ஏன் சார் தமிழ்நாட்டை பிரிக்கிறீங்க? தமிழ்நாடு உங்க 2 பேர் தானா? தமிழ்நாட்டை யாராலும் பிரிக்க முடியாது. என்னைக்கு தலைமையும் பிரிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினியும் கமலும் அப்படின்னாங்க, எம்ஜிஆர் சிவாஜின்னாங்க. அந்த மாதிரி யாரும் பிரிக்க முடியாது. சினிமானாலே தலையும் தளபதியும் தான். முடியாது. இப்போ சின்ன பசங்க வராங்க, சின்ன பசங்க நிறைய பேர் வந்திருக்கானு இப்போ சினிமாவில். ஆனால் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேங்க. சினிமாங்கிறது வாழ்த்துக்கள் சொல்கிறேன் சார். என்றைக்குமே தலையும் வாழையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி தலையும் தளபதியும் பிரிக்க முடியாது சார். நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கிரிட்டிக்கலாக கேள்வி வைக்கிறீங்க, தலை யார் வாழை யாருன்னு. இதை நான் சொல்லி நான் போய் அடி வாங்குறதா இல்லை, சொல்ல மாட்டேன். தலையும் தளபதியும் பிரிக்க முடியாது. என்றைக்குமே தலையும் பிரிக்க முடியாது. இது இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது உண்மையாலுமே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னைக்கும் தலையும் பிரிக்க முடியாதுங்க. அப்படி பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறவன் என்ன வேணும் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த வைபோடய வாங்க உள்ளே போகலாம். பெல் அடிச்சிட்டாங்க.
மாப்பிள்ள பெல் அடிச்சிட்டாங்க, வாங்க உள்ள போலாம், வாங்க இதே வைப்போட உள்ள போவோம். கேமராமேன் உள்ள வரீங்க, ஷூட் பண்றீங்க, ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஜெயிலுக்கு போனாரு. படம் தரமா இருக்குங்க, வேற மாதிரி என்ன பேட்டி அஜித் படத்துக்கு மட்டும் நீங்க வைஸ் போட முடியல? இல்ல எல்லாத்துக்கும் தான் வரும். சொல்றேன் படம் எப்படி அஜித் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? படம் வேற சக்கரை பொங்கல், வெண் பொங்கல், எல்லா பொங்கல் சரியான பொங்கல், தலை பொங்கல். புரியுதா? தீபாவளி தலை தீபாவளி. ஓகே. உசுரே போனாலும் தலை தான். பாத்தியா? அஜித் தலை படத்துக்கு அங்க உள்ள தலையை பார்த்த மாதிரி இங்க அதே கெட்டப்ல அப்படியே தலை மாதிரியே வந்திருக்கீங்க. என்னைக்கு இந்த ட்ரெஸ்ல ரெடி பண்ணீங்க? போன வாரம் தான் ரெடி பண்ணேன். தலை என்னைக்கு மாசு சூப்பர் தலை. நாளை நம்ம படம் வரலாம். என்னது நம்ம படம் பண்டிகை. இன்னைக்கு பண்டிகை வெளியே பண்டிகை. தம்பி என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லு. படம் ஓப்பனிங் படம் இன்டர்நேஷனல் ஓப்பனிங் எப்படி இருந்துச்சு? உனக்கு தெரியாதா? ஐயா என்ன பேச விடுங்கய்யா, பேச விடுங்கய்யா. நாளைக்கு வந்து முருகனுக்கு பிறந்த நாள் மையம். ஆமாங்க ஐயா. இன்னைக்கு தலைக்கு தான். சரிங்க ஐயா. நான் ஏதாவது பேசலாமா கூடாதா? ஐயா இவங்க கடிச்சு தின்னு உரிச்சு மிக்சியில போட்டு ஜூஸ் ஆக்கிடுவாங்க. வாங்க நம்ம அப்படி போலாம் வாங்க.
தலைவர் வாங்க 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 மாமா தான் வந்து அரியலூர்ல வந்து அஜித் மன்றம் ஆரம்பிச்சது அப்பன்று முதல் இன்று முதல் தலைவர். மாமா போன படத்துக்கு ஒரு அட்வைஸா கொடுத்தீங்க. இந்த படத்தை நீங்க எப்படி ஃபேனா பாக்குறீங்களா, தலையோட ரசிகனா பாக்குறீங்களா, இல்ல கொண்டாடமா பாக்குறீங்களா? கொண்டாடமா பாக்குறோம். எல்லாம் அப்படி சொல்லுங்க, அப்படியே பார்த்து சொல்லுங்க. எல்லாம் இது வந்து எதிர்பார்க்காதது சூப்பர். எனக்கு என்னவோ 10 வருஷம் பில்லா பார்த்த மாதிரியா இருக்கு. அப்படியே இருக்கா? பில்லா அமராவதியிலேருந்து பார்த்த மாதிரி இருக்கு. அமராவதியில இருந்து 1000 பிளாவுக்கு சமம் இது. இதே மாதிரி சம்பவம் செஞ்சுக்கிட்டே இருக்கு தலை. இதே மாதிரி சம்பவம் தலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாங்கள் ரசிகர்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டுட்டே இருக்கணும். தலை அஜித் வாங்க, ஏகே வாங்க. நம்ம அரியலூர் வைப்ஸோட முக்கிய நம்ம வைப்ஸோட ஒரு பிராண்ட் ஆகிறதுக்கு கிராண்டான முக்கியமானவர் பார்த்தோம்னா மிஸ்டர் சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. படையா சங்கர். ஓகே. அது தீபாவளிக்கு ஒரு வெடியை போட்டீங்க, நாங்க பயங்கரமா ஷேராக வந்தோம். இப்போ ஏகே படத்துக்காக ஒரு வெடியை போடுங்க பாப்போம். ஏதாவது ஏகே பெஸ்ட், ஏகே பெஸ்ட். உங்க ஸ்டைல்ல படம் பார்க்கணும்னு வந்தீங்களா, என்ஜாய் பண்ணணும்னு வந்தீங்களா? ஒரே நிமிஷம் உண்மையை சொல்லிட்டுமா, கோச்சிக்க மாட்டோம். யாரும் கோச்சிக்காதீங்க. பாரு ஒயின் ஷாப் லீவ் இல்லாட்டி படத்தை சூப்பராக கொண்டாடி இருப்பேன். ஒயின் ஷாப் லீவ்னால படத்தை சுமாராக தான் கொண்டாடுறேன்னு சொல்றாரு மிஸ்டர். ஒயின் ஷாப் இருந்தால் சூப்பராக இருக்கும் படம். ஆமாம், மஜா இருக்கும். நாங்களும் குடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனது தெரியல, செகண்ட் ஹாஃப் வந்து இதோட சம்பவமா இருக்கணும் எதிர்பார்க்குறோம். பெஸ்ட் ஆஃப் தி டைரக்டர், பெஸ்ட் ஆஃப் தி அஜித்தா, பெஸ்ட் ஆஃப் த டைரக்டர்னு சொல்றத விட பெஸ்ட் ஆஃப் த ஏகே, பெஸ்ட் ஆஃப் தி ஏகே, பெஸ்ட் ஆஃப் தி ரெட் டிராகனா, பெஸ்ட் ஆஃப் தி ஏகேவா, பெஸ்ட் ஆஃப் த ரெட் டிராகன், பெஸ்ட் ஆஃப் தி ரெட் டிராகனா, பெஸ்ட் ஆஃப் தி பில்லாவா, பெஸ்ட் ஆஃப் த பில்லா, பெஸ்ட் ஆஃப் தி பில்லாவா, பெஸ்ட் ஆஃப் தி தீனாவா, பெஸ்ட் ஆஃப் த தீனா, பெஸ்ட் ஆஃப் தி தீனாவா, பெஸ்ட் ஆஃப் தி மங்கேதா விநாயகா, மங்காத்தா விநாயக், பெஸ்ட் ஆஃப் ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் காரணம் எங்க தலை மட்டும்தான். தலை இருக்கும்போது வாழ ஆடவே கூடாது. தமிழ்நாட்டுல யாரு வேணா எந்த ஹீரோ வச்சு வேணா நடிக்கலாம். ரைட்டுங்க. ஒரிஜினல் ஃபேன் பாய் சம்பவம் ஏகேக்கு மட்டும்தான். இதுல வந்து நாங்க பாராட்டுறது ஆதிக்க மட்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன் ஐயா, கேட்கவே விட மாட்டீங்களா? கேளுங்க ஐயா. இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து தலையை காட்டாமலே இந்த பிலிம்லயே காட்டிட்டு இருந்தாங்களா, அதுக்கே ஒருத்தர் சட்டை கட்டியா கழட்டி போட்டு எங்க இருக்க, இங்க வா இங்க வா. இவனை மாதிரி ஒரு மரண ரசிகரை பார்க்கவே முடியாது. சட்டையை கழட்டி போட்டான், டவுசரை கழட்டி போட்டான், போட்டு தூக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கழட்டி போட்டு எங்களுக்கு போட்டோ சிம்பிள் சாம்பிள் உம்மால எல்லாத்துக்கும் தலை தான் எக்ஸாம்பிள். பேன் இந்தியா அவன் எடுப்பான், இந்தியாவுக்கே பேன் எங்காலு தான் எல்லாமே. இரு அதாவது தம்பி ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். அதாவது நான் வந்து தளபதி ரசிகன். உண்மையாலுமே படத்தோட ரிவ்யூ அப்படின்னு கொடுக்குறோம்னா என்னன்னா, இது வந்து படம் மாதிரி இல்ல, ஃபேன்ஸ் எடிட் பேஜ் மாதிரி இருக்கு. மொத்தம் ஃபுல்லாவே மாஸ் மட்டும்தான். அதாவது உண்மையாலுமே சொல்லணும்னா அஜித் எப்படி இங்கே ஹீரோவாக தெரியுறோ அது மாதிரி இங்கே எடிட்டரும் வேற லெவலு. படம் ஃபுல்லாகவே மாஸ் சீன் மட்டும்தான், படம் ஃபுல்லாகவே மாஸ் மட்டும்தான். ஆண்கள் ரசிகரை பார்த்தோம், தாய்மார்கள் வந்திருக்காங்க, சகோதரிகள் வந்திருக்காங்க. படம் எப்படின்னு கேட்போம். ஏக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருந்துச்சு சார். ஜிபியூ காட் பிளஸ் யூ மாமே, செமையா இருந்துச்சு சார் படம். ஓகே, நீங்க தலை தெறிக்க விட்டுருக்காரு, படம் செம்மையா இருக்கு. ஓகே, எந்த சீனை பயங்கரமா ரசிச்சு பார்த்தீங்க? எல்லா சீனுமே சூப்பரா இருந்துச்சு, எல்லா சீனுமே நல்லா ரசிச்சு பார்த்தோம். இதை பிரிச்சுலாம் சொல்ல முடியாது சார், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ தாறுமாறு தக்காளி சோறு தொட்டுக்கு எனக்கு எல்லாம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் இருக்குது. செம்மையா பண்ணிட்டாங்க ப்ரோ, தரமா பண்ணிட்டா ப்ரோ. விடாமுயற்சியில் விட்டதை இதில் குட் பேட் பிடிச்சிட்டாங்க ப்ரோ. ஆதிக்கா அப்பா மிரட்டி விட்டார் ப்ரோ, செம்ம மாஸ். ரொம்ப பிடிச்சிருக்கு தலை இன்ட்ரோவல் தலை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரோலாம் மிரட்டி விட்டாங்க. அதுவும் அந்த இவர் அர்ஜுன் தாஸ் வந்து டான்ஸ் ஆடினாரு, ஐயோ மிரட்டி விட்டாங்க. போங்க அங்கெல்லாம் தூக்கி சொருவங்கம்மால. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எல்லா சீனும் அல்டிமேட் ப்ரோ. நம்ம தலைவன் எல்லா ரீமேக்ஸையும் தூக்கி சொரு வச்சுட்டாங்க. ஓல்டு சாங் எல்லாம் அல்டிமேட்டு, பிஜிஎம் போட்டு கொண்டு எடுத்துட்டாங்க. நீங்க எதிர்பார்த்து வந்தது கிடைச்சிருக்க? அதை விட நிறையாவே கொடுத்துருக்காரு ஆத்விக், அவருக்கு நன்றி. ஜிவி வந்து நினைச்சதை விட அதிகமாகவே பிஜிஎம் போட்டு செஞ்சுட்டாரு. ஓகே ப்ரோ, உங்களோட கருத்து?
வேற லெவல். தலைனா தள்ளி போய் தான் ஆகணும். வேற லெவல். நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபுல்ஃபில்டு. நான் ஒன்றும் சொல்ல வரல, சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. நாங்கெல்லாம் தலை முகம் வந்தாலே போதும். ஓகே. எதெல்லாம் படம் கதை எனக்கு தேவையில்ல, தலையோட முகம் போதும். அவ்வளோதான். தேட்டர்ஸுக்கு ஃபுல்லாக திண்டாட்டம், இது தலையோட கொண்டாட்டம். போட்டு தாக்கு அடி நவுத்து. இங்க இருங்க, எல்லாத்துலயும் பெருசு மலை, எங்களுக்கு எப்பொழுதும் எங்க தலை. அவ்வளோதான், வெயிட் தான் படம். குட்டு பேடு நம்ம எல்லாம் அக்லி தான். தேட்டர்ஸ்லாம் வேணாம், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தலை ஃபேன்ஸுங்கிறது ஐயா படத்தில் பிடிச்சது என்னன்னா பையனுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. படத்துல பையனுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா, அதான் மாசு இருக்கிறதுல. இன்னும் 4 பேர் இல்லை இருக்காங்க. அவங்க என்ன வந்தால் தான் தெரியும். அந்த இட்லி கடைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க இன்னமும் காலை காணும். எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரில. ஒரு தலை கூட போட்டி போகிறேன்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாருமே ஓடி ஓரமாக உட்காந்துடுறாங்க. தலை ரெட் ஆகன் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஒரே வார்த்தையில் சொல்லுங்க, வெயிட்டிங் எப்படி? தலை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரம், செகண்ட் ஹாஃப் தியேட்டர் சதறணும். படம் செம்ம மாசு. அஜித் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஃபேமிலியோட உட்காந்து செம்ம மாசு. கடவுளே அஜித். அக்கா நீங்களே மைக் கையில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே ஷோ வர பயங்கரமா இருக்கு. ஏகே வந்து பயங்கர மாசா பண்ணியிருக்காரு. சூப்பர் படம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். யூனிக்கா இந்த எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்? என்ட்ரி தான் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம், எல்லாருமே பார்க்கலாம். எப்படிங்க? ஹாய் பாப்பா, சொல்லலையா? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? ஹாய், எப்படி இருந்து? சூப்பரா இருந்துச்சா? 2 மணி ஷோக்கு வரும். 2 மணி ஷோக்கு வருவீங்க. படம் எப்படி இருக்கு? எனக்கு கெத்தா இருக்கு. படம் சூப்பர், செம்மையா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் த ஏகே. டைரக்டர் ஓகே. இதே டாக்டர் அடுத்த படமும் இதை விட அமேசிங்காக கொடுக்கணும். அதை எதிர்பார்க்குறேன். வெயிட்டிங். தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்கு. வெறித்தனம் ப்ரோ. கட்டா பறிக்கிறது கொட்டா தெரிக்குது. தெறிக்க விட்டார் சார். படம் மாஸ் வேற லெவல். படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்குதுல. படம் கடவுளே அஜித். கடவுளே அஜித்தா. படம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்குங்க. பார்க்கலாம். ப்ரோ நான் தளபதி ஃபேன் ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா தானே இருந்தது படம். வேற லெவல். படம் வேற லெவல்ண்ணா, சூப்பர். பக்கான படம் அண்ணா. அண்ணா படம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்குண்ணே. அண்ணா படம் எப்படி இருக்கு? ப்ரோ படம் பக்கா மாசுண்ணா. தலை தான். நல்லா இருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு தரமா மாதிரி ப்ரோ. செம்ம பீஸ்ட்ண்ணே, சரியான மூவிண்ணே. இன்னும் 100 வாட்டி பார்க்கலாம். படம் சூப்பர் தலை. ஐயா படம் எப்படி இருந்துச்சு? படம் சிறப்புங்க, வேற மாதிரி. படம் வேற மாதிரி இருக்குதல, வேற மாதிரி. நல்லா இருக்கு தலைவா, சூப்பரா இருக்கு. கத்தி தொண்டை வலிக்குது போ. 2 விக்ஸ் மிட்டாய் வாங்கி போடணும். விக்ஸ் மிட்டாய் வாங்கி போறீங்களா? பெரிய விக்ஸ் வாங்கி போடுங்க சார். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. வெறித்தனா. எல்லா டைமும் நீங்களே சொல்றீங்க, இந்த டைம் நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருக்கு? படம் வேற லெவலா இருக்கு. ஏகே 2 மணி நேரம் மிரட்டி விட்டாங்க. கிளீச் எரிஞ்சுட்டாங்க. சூப்பரா இருக்குண்ணா படம். தரமான செய்கை. விஷ்ணுக்கு அப்புறம் அஜித்தை செதுக்கினது ஆதி ரவிச்சந்திரன் தான். தரமா செதுக்கியிருக்காப்புல. தலை தான் என்னைக்கும் வெயிட்டா செதுக்கியிருக்காப்புல. பழைய பில்லா மங்காத்தாவை 10 தடவை பார்த்த மாதிரி இருக்கு. தொலைச்சு கொடுத்துட்டாரு. அப்படியே செதுக்கி இருக்காப்புல. ஆதிக்கு ரவிச்சந்திரனுக்கு சல்யூட். ஓகே தாய். அண்ணன் இன்னும் ஒன்லி ஜிவி பிரகாஷ் எந்த சாங்கும் இல்லாம வெயிட்டா மியூசிக் பண்ணியிருக்காப்புல. மியூசிக் தான் வெயிட்டே. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் தாறுமாறு, தலையை வந்து பாருங்க. அதே விஷயம் தான், படம் தாறுமாறு, தலையை வந்து பாரு தேட்டரில் வந்து. ஏன் என்ன வெளில வர மாட்டாங்க? அதாவது அஜித் படத்தோட ஆரம்பத்துலேருந்து தீனாவில் ஆரம்பித்து அட்டகாச ஆரம்பம் எல்லா படத்தையும் ஒரே படமாக கொடுத்தா அப்புறம் எப்படி ரிவ்யூ கொடுக்குறது? மொத்த படமும் மாசு. அஜித்தோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இந்த படம் தான் இருக்கும். அதான் நம்மள கரெக்டாக சொன்னோம். டெஃபினெட்லி எல்லா மொத்தமாக ஹிட்டான படம் எல்லாமே ஒரே படத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம். ஆர்மி வராங்க இந்த அப்படி நம்ம ஊர் ஏன்னா சட்டம் நேரத்தை சொல்ல நான் எடுக்கணும். சூப்பர் படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவலு, செம்ம மாசு. தரிசனா ஓவர். ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய் உள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்த, எப்படி இருந்துச்சு படம்? தரிசனா செம்ம. படத்துல வைபா வைப்பீங்க, படமே வைப்டா இது. படம் பிளாக் பஸ்டர். அஜித் கடவுளே அஜித். நான் படம் பார்க்க ஃபேன் பாய் மூவ்மெண்ட் தான்.
ஃபேன் பாய் சம்பவம். அதான் படம் வேற லெவல்ல சூப்பராக இருந்துச்சு. ஆத்விக் சொன்ன மாதிரி நிரூபிச்சிட்டாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு வேற லெவல். அதான் வேற level. தரமான சம்பவம். இதுதான் ஃபேன் பாய் மொமெண்ட். இதுதான் ஃபேன் பாய் சம்பவம்னா. ஃபேன் பாய் சம்பவம் கடவுளே அஜித். படம் வேற லெவல். சொல்லு. படம் வேற லெவல். படம் வேற லெவல் சொல்லு. ஓட்டு தாக்குறாங்க என்ன? நல்லா ஃபுல் ஃபேன் பாய் சம்பவம் தான். முடிச்சு விட்டாங்க கதையை. விட்டாங்க போங்க. நல்லா இருக்கும். வேற லெவலுங்க. படமே வெயிட்டு தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து பாருங்க தலை. வேற லெவல்னா ஜேம்ஸ் பாண்டுக்கு தலைவர் தான். கல்லணை. கடவுளே அஜித். வருஷம் மாசு படம் இது மட்டும். கடவுளே அஜித். மாஸ் சார் சூப்பரா இருக்கு. வேற மாதிரி படம் சூப்பர். சம்பவத்துல தான் படம் இருக்கா சார்? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பக்கா ப்ரோ பக்கா. இதோட வேற என்ன வேணும் உங்களுக்கு? சேனல் மேனேஜருங்க நான். ஓஜி ஃபேன் பாய் சம்பவம். பிளாஸ்ட். நல்லா இருக்கு ப்ரோ. படமே சம்பவம் தல. வேற லெவல். டைலாகே இல்லையா? ஆசம். அந்த விடாமுயற்சி ஒரு 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 வெற்றிடத்தை கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 படம், பின்னாடி ஒரு 7-8 படம் சேர்த்து ஆத்விக் மிக சிறப்பாக கொடுத்துட்டாரு. எடிட்டர் சொல்லவே வேணாம், அவர் பாதி அஜித் மாதிரி படத்தில் அவரும் சைன் பண்ணிட்டாரு. மியூசிக்கும் அதே மாதிரி சைன் பண்ணிட்டாங்க. படத்தில் A to Z எல்லாமே ஓகே. முக்கியமாக அந்த செமி சாங்ஸ் எல்லாம் அந்தந்த சீக்வன்ஸில் கொண்டு வந்து வச்சு சூப்பராக பட்டையை கிளப்பிட்டாங்க. நான் ஒரு அஜித் ரசிகராக சொல்லிட்டேன். நம்மளோட சேனலுடைய அட்மின் ஓனர் அவர் வந்து ஒரு தளபதி ரசிகர். அவர்கிட்ட கேட்போம், ஐயா படம் எப்படி இருந்துச்சு? அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேட்டால் ஒருத்தர் மட்டன் பிரியாணி, ஒருத்தர் சிக்கன் பிரியாணி, எனக்கு வெஜிடேரியன் சொல்லுவாங்க. அப்படி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரே விஷயத்த ஒரே தட்டில் வைக்க முடியுமா அப்படின்னா அது இந்த படம் தான். தீனா, அமர்கலம், அட்டகாசம், மங்காத்தா, பில்லா 1, 2, 3 இந்த மாதிரி அவரோட ஹிட் வரிசை எல்லாத்தையும் தூக்கி ஒரே படத்தில் வச்சு, அதுவும் முக்கியமாக அஜித் ரசிகர்கள் 500 ரூபா பார்த்தாலும் சலிக்காது. ஒரு பெரிய விருந்து வேற லெவலு. இன்னைக்கு ஒரு தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் எப்படி இருக்கும்? அது முக்கியமான அந்த நிறைய சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நிறைய பேருக்கு எப்படி சொல்லணும்னா இதை பாருங்க சொல்றாரு பாருங்க. தளபதி ரசிகன் வைபோட வந்துட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் சாங் போற மாதிரி இருக்கு படம் ஃபுல்லா. ஒத்த ரூபாய் தார ஒரு ஒதுக்க தங்கலி தார ஒத்துக்கிட்டு போனோம் நாங்கள் இன்டர்வியூ கொடுக்கணும் தாண்டோம். என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. உண்மையாலுமே வந்து ஓப்பன் ரிவ்யூ கொடுக்கணும்னா விடாமுயற்சி எல்லாருமே இவரெல்லாம் வந்து தல ரசிகர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்டர்வியூ எடுத்தார். என்னடா கொஞ்சம் சோகமாக எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் தொண்டை காலியாகிற அளவுக்கு இன்றைக்கி வைப்பு போச்சு. சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் சாங் போகும்ல, அது மொத்த பாட்டும் இங்கே உள்ளே வச்சு ட்ரெண்டிங்காகவே வைபாகவே படம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டு மகாசக்தி தேட்டரில் எந்த படம் வந்தாலும் நம்ம வந்து அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுண்டா ஓரமா படம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணேன் அருள் வயசு ஃபாலோ பண்ணேன் சப்ஸ்கிரைப் பண்ணேன் வித்துரு. ஓகே நல்லா என்ஜாய் பண்ணோம். வைப்பு இருந்தது. அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அதை விட மறக்காமல் இந்த படத்தை வந்து அரியலூர் மெகாசக்தியில் பாருங்கள். அஜித் ரசிகர்கள் எல்லாருமே இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.